நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். ஆமென். ஏன்னா இன்னைக்கு காலையிலையும் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை துதித்து பாடி செய்தி கொடுக்கும்படி இன்னைக்கு நைட்டும் ஆண்டவர் ஒரே நாளில் திருப்பியும் அவரை துதிக்க அவருடைய சமூகத்தில் இருக்கிறது கர்த்தர் இந்த வாட்ச் நைட் சர்வீஸை 31 டிசம்பர் கொண்டு வந்தார். ஆமென். ஒரு சிலர் நைட்டு தான் போவோமே, இன்னைக்கு காலையில் எதுக்கு போகணும் அப்படின்னு கூட கட் பண்ணி வராமல் வந்திருக்காங்க. எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கூடுறோமோ அப்போல்லாம் உள்ளே வந்துட்டு அவர் சமூகத்தில் இருந்தாலே போதும். ஆமென். அந்த சமூகத்தில் பேரானந்தம், அந்த சமூகத்தில் உட்கார்ந்தாலே போதும். நம்முடைய ஆலயத்திலேருந்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் நாளைக்கு கூட தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கிற ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலிருந்து 7வது பகுதியாக பார்ட் 7ஆக நாளைக்கு கூட உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போமா? 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையானவரே, ஆவியானவரே, இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து அடையனை மறைத்து நீர் பேசும், என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு நேரம் இல்லாதனால கடந்த 6 செய்திகளை நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து நமக்கு 6 விதமான செய்திகளை கர்த்தர் தந்தார், இன்க்ளூடிங் கிறிஸ்மஸ். அந்த இந்த ஈசாவின் அடிமரத்தின் வேர் இயேசு என்பதையும் நமக்கு காண்பித்து கொடுத்தார். இன்று கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தோம். இந்த அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிதானே? என்ன பார்த்தோன்னு கேளுங்களேன். என்ன பார்த்தோம்? எலும்பி செழிக்கும். ரொம்ப சொல்லணும், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? எலும்பி செழிக்கும். இப்போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பக்கம் 67 பழைய ஏற்பாட்டில் 49, 22, 23, 24 நம்ம வாசிப்போமானால் அதில் யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டில் உள்ள கனித்தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் ஏய்ந்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும், இதனால் அவன் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்க, அவர் யார்னா கனி தரும் செடி. அந்த கனி தரும் செடி என்னவா மாறினார் அப்படின்னா, அவர் மேய்ப்பனாய் மாறினார், கண்மலையாய் மாறினார். இப்போ இந்த கனித்தரும் செடி அப்படியே கொடியாய் படறி அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டாரு. ஜனங்க கொடியா வளர்ந்து அப்படியே ஏராளமாக பெருகி போயிடுச்சு. நீங்கள் என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் 15ஆம் அதிகாரம் அது அப்படியே விட்டுங்க. அதில் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இப்போ கர்த்தருடைய அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, அவர் திராட்சை செடியா இருக்கிறார். யாரா இருக்கிறாரு? இந்த திராட்சை செடிக்கு தோட்டக்கார சொந்தக்கார் யாரு? 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராக. இப்போ இந்த செடி, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கேட்டீங்கன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நம்மெல்லாம் அந்த திராட்சை செடியினுடைய
கொடிகள் என்று ஆண்டவர் நாளிலே நமக்கு தலைமை கொடுத்துருக்கார். 3 காரியங்களை நான் நம்ம மத்தியிலே சொல்கிறேன். பாருங்கள், அந்த 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் குறிப்பு அவர் சொல்கிற, நானே திராட்சை செடி, நீங்கள் நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாருங்க, முதலாவதாக என்ன குறிப்பு அப்படின்னா, என்னில் நிலைத்திருங்கள், அப்போது எழும்பி செழிப்பீர்கள். யாரில் நிலைத்திருக்கணுமா? கேளுங்க பக்கத்தில், யார் நிலைத்திருக்கணுமா? கர்த்தர் நிலைத்திருக்கணும். இந்த நிலைத்திருக்குன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லுவீங்க பொதுவாக, ஏண்டா ஒரு வேலையாவது நிலைத்திருக்கிறியா? சொல்றீங்களா? ஒரு வேலையிலையாவது நிலைத்திருக்கிறியா? ஒரு வீட்லையாவது நிலைத்திருக்கிறியா? வீடை பார்த்து மாற்றிக்கிட்டே இருக்கிற, வேலையை பார்த்து, அதுதான் நிலைத்திருக்குது. ஒரு இடத்துல போய் செட்டில் அவர் தான் நிலைத்திருக்குது. இப்போது இங்கே நாம் அவர்களே நிலைத்து இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமா? நம்ம எழுப்பி செழிப்போம். ஏன்னா வசனம் கிளீனாக சொல்லிடுச்சு, அவரை அல்லாமல் சொல்ல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒரு காலத்தில் நம்ம எப்படியாவது செழித்து வாழணும்னு எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஆனால் நம்மளால் செழிக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருப்போமானால் நாம் என்ன பண்ணோம்னா செழித்திருப்போம். ஆமென். அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னிலே நிலைத்திருங்கள், அப்போது செழித்திருப்பீங்க. நான் பாருங்க, நம்ம சில சொல்கிறோம் பாருங்க, ஏன்பா இவன் ஏன் வாழ்க்கையில் செழிக்கவே மாட்டான்? கீபோர்ட் ஆஃப் பண்ணுவான், சத்தம் வருது. ஏன் இவன் வாழ்க்கையில் செழிக்கவே மாட்டான் அப்படின்னா, அங்கே என்னன்னா யாரோட நிலைத்திருல? கர்த்தரோடு நிலைத்திரு. ஒரு மனிதன் கர்த்தரோடு அவன் நிலைத்திருப்பானால் நீங்க சொல்லலாம், ஒருவன் எல்லாம் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ ஏன்பா உன் வாழ்க்கையை செழிக்க மாட்டுற, உன் வாழ்க்கையில் ஏன் ஒன்றுமே காணமே, அப்படியே இருக்குறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பின்னணி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் யாரோட இல்லை? கர்த்தரோடு இல்லை. இந்த வருஷத்தில் கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் எப்படி இருந்தேன்? ஆண்டவரோடு நிலைத்திருந்தேன்னா இந்த வருஷம் எனக்கு செழிப்பாக இருந்தா, இல்லைன்னா கர்த்தரிடத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்கள? நிச்சயமாக செழிக்க பண்ணுவார். ஆமே. இப்போ பாருங்க, ஏன் அப்படின்னா நீங்கள் கொடிகள்ன்றார். இப்போ ஒரு மரத்துலேருந்து ஒரு கொடியை, அந்த செடியிலேருந்து ஒன்று கட் பண்ணி கீழே போட்டிங்கன்னா அது பார்த்தா வளருமா? எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும். அதனால் சில பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க. ஏன்னா கனெக்ஷன் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற வாழ்க்கை பார்த்தீங்களா, ஆண்டவர் அப்படியே அவங்கள ஆசீர்வதித்து அப்படியே கொண்டு போய் படிப்படியாக ஒரேடியாக கூட சிலருக்கு ஒரேடியாக கொண்டு போவார். ஒரு படியாக படிப்படியாக கொண்டு போவார். இப்போது முக்கியமாக என்ன, அவரோடு நம்ம என்ன பண்ணோம்? நிலைத்து இருக்கணும். அவரோடு நம்ம நிலைக்கும் போது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செழிக்க பண்ணுவார். என்னை அல்லாமல் சொல்லிட்டார். இயேசு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாமல் நான் அதை செய்தோம் இதை சொன்னால், கிருபை இல்லாமல் செய்ய முடியாது, தயவு இல்லாமல் செய்ய முடியாது, ஞானம் இல்லாமல் செய்ய முடியாது, பலன் இல்லாமல் செய்ய முடியாது, கர்த்தர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால், அவன் கர்த்தரில் நிலைத்திருப்பானால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனோடு கர்த்தர் இருப்பார். அவனை ஆசீர்வதித்து கொண்டே வருவார். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் அல்ல கர்த்தரே செய்கிறார், நான் அல்ல கர்த்தரே என்னோடு இருந்து வழி நடத்துகிறார்,
நான் அல்ல, கர்த்தரே என் உள்ளத்தில் இதை தந்து என்னை ஏவி என்னை வெளிப்படுத்துகிறார். நான் அல்ல, கர்த்தரே என் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வர்றார். ஆகையினால என்னுடைய ஐக்கியம் பவுல் சொல்லப்ப எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசுவோடும் இருந்தது போல என்னுடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்குது. ஆகிய நான் அவரிலே நிலைத்து இருக்கிறேன். அதில் கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார், என்னை செழிக்க பண்ணுவார்ன்னு தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆமே. ஆண்டவரே, இந்த மாசத்தினுடைய வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிற ஆண்டவரே, நான் உங்களில் நிலைத்திருக்கணும். அப்போது எப்படி நம்ம அவரில் நிலைத்திருக்கணும்? அவரோட நிலைத்திருக்கணும். நீங்கள் எண்ணில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த 2:15 பார்த்தீங்கன்னா, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும், அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமே. நீங்கள் அதில் அப்படியே கொடியாக அந்த செடியில் நினைத்துட்டீங்கன்னா தானாக கனி கொடுப்பீங்க. ஒருத்தர் இருக்கார் பாருங்க, என்னென்னலாம் அதுக்கு இல்லையா அதெல்லாம் அவரே சுத்தம் பண்ணுவார். சுத்தம் பண்ணி அதை கனி கொடுக்க பண்ணுவார். அதுக்கு தண்ணி வேணால் தண்ணி ஊற்றுவார், நீர் பாற்றுவார், அதை பராமரிப்பார், பாதுகாப்பார், எல்லா வேலையும் அவரே. ஆனால் கனி கொடுக்காம தனியாக இருந்தோம்னா அவரே பார்ப்பார், இது ஏன் சும்மா இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் வழியில் கிடையாதுங்க, எத்த தூர போடுங்க. வரும்போது சொல்லுவீங்க, அதுதான் வழியில் இருக்குது. மற்றவங்க நம்மளை தூர போகிறதுக்கு ஆகிடுவோம், மற்றவங்க நம்மளை காலில் போட்டு மிதிக்க ஆகிடுவோம். இதே இணைந்து சொல்லுவாங்க, அதோட இணைஞ்சிருக்க, ஏன் அதை போய் ஓரமாக வைப்பா, அது பாட்டு வளரட்டும், அதை ஏன்ப்பா பிடுங்குற, அப்படி தான் சொல்லுவோம். அதுபோல் கர்த்தரோடு இருக்கும்போது கனி கொடுக்குற வாக்கு மத்தியில் அவரே என்ன பண்ணுவாராம்? நமக்கு தெரியாது எதெல்லாம் சுத்தம் இல்லைன்னு, ஆனால் அவரே என்ன பண்ணுவார்? சுத்தப்படுத்தி கனி கொடுக்க வைப்பார். ஆமே. ஒருவனும் தானே கனி கொடுப்பதில்லை, கர்த்தர் தான் கனி கொடுக்க வைக்கிறார். ஆமே. கர்த்தர் தான் ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுகிறார். நீங்கள் அப்போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுற 3ஆம் வருஷம் பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள். நான் இப்போது சொன்ன உபதேசத்தினால. அப்போ எதில் நிலைத்திருக்கணும்? அவருடைய உபதேசத்தில் நிலை. சொல்லுங்க, டாக்ட்ரின். அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை உடைய விசுவாசிகள் ஓட்டேரி பொஷவாக்கம் உலகம் இருக்கிற எல்லாம் ஏசியாவும் பார்த்தீங்கன்னா ஏசியக்கு ஒரு டாக்ட்ரின் இருக்கு, ஏசியக்கு ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கணும். அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தரில் நிலைத்திருக்கணும். ஆமே. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள், அவள் ஏற்படுத்தின உபதேசங்கள், அவள் போதித்த உபதேசங்கள், அதில் நம்ம நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறோம்? நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்க, உபதேசம்னா என்ன? உபதேசம்னா பக்கத்தில் கேள்வி, உபதேசம்னா என்னங்க? பாஸ்டர் உபதேசம் தாரு, என்னங்க உபதேசம்? நம்ம கேட்காத உபதேசமா? நம்ம கேட்காத சுந்தரைய காலில் கேட்டோம், சாம்சன் காலில் கேட்டோம், தாமஸ் ஐயத்தை கேட்டோம், பெரிய பெரிய பசுத்தானெல்லாம் கேட்டோம். அது என்ன? அப்போஸ்தலர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிப்பீங்கன்னா அதில் 42 நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 163 அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்போனா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணதிலும் எப்படி இருந்தாலும் அசதியாய் தடுத்திருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நோ உறுதியாக தடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி எடுக்கலாம், நான் திருவந்து அடுத்த மாதம் எடுத்துக்கலாம். அப்புறம் எத்தனை பேர் இந்த டிசம்பர் பரவாயில்ல வாட்ச் சர்வீஸ் எடுத்துக்கலாம். அசதியாக இல்லை, ஜாக்கிரதையாக. எதில்? உபதேசத்தில். நமக்குன்னு ஒரு உபதேசம் இருக்குப்பா, அந்த உபதேசத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க, அப்பம் பிக்கையில் உறுதியாக இருந்தாங்க, ஜெபம் பண்ணல உறுதியாக இருந்தாங்க, தரித்து இருந்தாங்க. அல்ல ஒரு நிலைத்திருக்கிற அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதான், அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசியுடைய முதுகெலும்பு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கல்யாணத்தில் பார்க்கலான்னுவார். மேரேஜில் தான் அவனுடைய
முதுகெலும்பை பார்க்கலாம் அப்படின்வாரு. அவன் சத்தியத்துக்காக நிற்கிறானா. சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சபை பெருசு, அப்போ யார் வரா யார் போகிறதே தெரியாது. வந்த சொல்ல எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்னா இதை கேட்குறாங்க, வந்த மாடை கட்டவும் ஆள் இருக்காதான், போன மாடை தேடுறதுக்கும் ஆள் இருக்காதான் அப்படின்னு யார் வரா யார் போகிறதே தெரியாது. இப்போ இந்த மாதிரி சின்ன கூட்டத்தை கண்டுபிடிச்சிடலாம். எங்கே இவரை காணுமே, பக்கத்து சீட்டில் உள்ள ஆளை காணுமே, இவங்களை காணுமே. பெரிய வளர்ந்த சபையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவார். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் நல்ல ராதாகிருஷ்ணன் பாஸ்டர் நல்லா ஆயத்தப்படுத்திட்டார். நல்லா அப்படியே அவர் மீசெல்லாம் எடுத்துட்டு சும்மா முழ பல 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 பலன்னு அப்படியே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கு செம்மையாகிட்டார். பேர் சொல்ல விரும்பல. உடனே இந்த வாட்டி இந்த வாட்சர் சீரீஸில் ஊழியத்துக்கு டெடிகேஷன் தான் அப்படின்னு எல்லாம் ஆகிட்டோம். 3 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு இவரை காணோம். யார் நைட்டு ஊழியத்தை டெடிகேட் பண்ணுற ஆளை காணோம். ராதாகிருஷ்ணன் எங்கப்பா உங்கள் டீமில் இருந்த ஆளை காணுமே. என்னங்க ஐயா என்ன கேட்குறீங்க, நீங்கள் தானே ஐயாப்பா நடத்துறீங்க, அவரை வழி நடத்துறீங்க. அப்புறம் ஆளே காணும். கடைசியில் என்னன்னு பார்த்தா சைலண்டாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. ராதாகிருஷ்ணன் பார்த்தா, உனக்கு என்ன இல்லை சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர்கிட்ட வந்து என்ன பண்ணிடலாம், பாஸ்டர் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு 2 பேருமே ஊழியத்தை ஒப்பு கொடுத்தோன்னா அங்கீகரித்து ஜெபம் பண்ண போகிறாங்க. ஓ சைலண்ட்டாக யாருக்கு நண்பர் கூட தெரியாதுங்க, யாருக்குமே தெரியல, சைலண்ட்டாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லை 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 இல்லை, உபதேசத்தில் நிலைத்து இருக்கணும். சொல்லுங்க, உபதேசத்தில் கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. கல்யாணம் ஆவாதார்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? கல்யாணம் ஆவாதருக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமே. இனிமேல் கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமாம், சரிங்களா? அப்போது அவருடைய அவரிலே நிலைத்து இருக்கிறன்னா என்ன, உபதேசத்திலே நிலைத்து இருக்கணும். இப்போ ஆண்டவர் தட்டி கொடுப்பார், பரவாயில்ல வசனத்துக்காக சத்தியத்துக்காக நிற்கிறிய, சத்தியத்தை வாங்கினிய அப்படின்னு ஆண்டவர் தட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. 2வது பாருங்க, இந்த வருஷம் நம்ம கர்த்தரில் நிலைத்து இருக்கும்படி உபதேசத்தில் இருக்கும்படி கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராங்க. 2வதாக எதில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாசிப்பீரானால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் செழிப்பீர்கள். 15:7 வாசிப்பீரானால், நீங்கள் யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கே இதுக்கு நான் என்ன டைட்டில் தரேன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால் செழிப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தையே நாம் சொன்ன வார்த்தைப்படியே நம்ம அதிலே நிற்கணும். அவுட் ஆஃப் கான்டாக்ட் போகக்கூடாது, அவுட் ஆஃப் ஸ்கிரிப்சர் போகக்கூடாது. நம்ம லைஃப் இந்த வசனத்திலே நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அப்போ வசனத்தின்படி நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருந்தால் அது என்ன கேட்டாலும் நீங்கள் வாசிக்க சொல்ல, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு இயேசு சொன்னார். நீங்கள் 1 யோவான் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5 14-15 நீங்கள் பக்கம் 330 அதை நீங்கள் வாசிப்பீரானா சொல்லப்படுறது பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்திருந்தோமே ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்து இருக்கோம். எதை கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைப்படி சித்தத்தின்படி கேட்கணும். நான் ராக்கெட்டில் போன ஆண்டவரே அப்படின்னு படிக்கிற பிள்ளைங்க வேணால் கேட்கலாம், அதுக்கு இன்னும் இருக்குது, படித்து சயின்டிஸ்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் ராக்கெட்டில் போன ஆண்டவரே அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம், போகலாம், திரும்பி வர முடியாது. சீக்கிரமாக அந்த மாதிரி இருந்தாலும் ராக்கெட்டை ரெடி பண்ணி போயிடலாம். அப்புறம் உங்கள் வாழ்வு அங்கேயே மோசையை அடக்கம் பண்ண மாதிரி ஆண்டவர் தான் என்ன அங்கேயே என்ன பண்ணுவோம் சொல்ல மாட்டீங்களே.
அந்த மாதிரி போகலாம், திரும்பி வர முடியாது. அந்த மாதிரி கேட்கக்கூடாது. பிள்ளைங்க கேட்கலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலான்னு அப்படின்னு பசங்க கேட்கலாம். ஆனால் நாம் என்ன கேட்கணும்னா வார்த்தைப்படி சித்தத்தின்படி கேட்கணும். சித்தப்படி கேட்கணும். கர்த்தருக்குள்ள மரித்த அருமையான ஒரு அண்ணன் இருக்கார். அவர் சொல்லுவார், அங்கே பொன்னம்மா ஆண்டி வீட்டில் பிரசங்கம் பண்ணுவோம் சொல்லுவார், ஆண்டை விட்ட சைக்கிள் கேட்டேங்க. சைக்கிள் கேட்ட உடனே எனக்கு சைக்கிள் கொடுத்துட்டாரு. நானும் உற்சாகமாக உட்காந்து ஓட்டிட்டு திடீர்னு நிறுத்துன்னு வயசான பாட்டி இப்படி கை காட்டுறான். எதை நிறுத்துது எதை தெரியலையா கேட்டா சைக்கிள் பிரேக்கே இல்லை. பாட்டி மலை இடிச்சு கீழே விழுந்து, அந்த பாஸ்டர் பேர் சொல்ல விரும்பல, இறந்துட்டாங்க இப்போதான் சமயத்தில். பெரிய சமயம், ரொம்ப காமெடியாக சிரிச்சு அவர் பேசுவார். அப்போ ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். ஆண்டவரே சைக்கிள் கொடுத்தா பிரேக்கோட கொடுங்க, ஆண்டவரே பைக் கொடுத்தா நல்ல பைக்காக கொடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றுமே கேட்டு ஜபம் பண்ணி ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் எது கேட்டாலும் ஆண்டவர் சித்தபடி ஞானமாக ஜபத்தில் கேட்கும் போது கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே நிலத்து. இந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை ஆவியா இருக்கும், அந்த வார்த்தை ஜீவனா இருக்கும். நம்முடைய வசனத்தை தியானிக்க இதயத்திலே அனல் மூண்டு. பிசாச வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வசனம் தான். வசனம் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன பாருங்க, ஏன் என் வார்த்தை நிலைத்துன்னு சொல்றாருன்னா, 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாரும் என்னை வெல்கம் பண்ணி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போல்லாம் பாருங்கள், ஊழியர் பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாரையும் கூப்பிட்டு ஊழியர் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஊழியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஆண்டவர் ஊழியர் பிரதிஷ்டை யாருமே வரல. அவர் பசியாக இருந்து கடைசி நாள் முடிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது யார் தான் வந்தது? பிசாசு தான் வரான். ஆண்டரை பார்த்துருப்பார். இவன் அவரை சோதிக்கிறான். 3 முறையும் அவர் சொன்ன வார்த்தை உபயோகப்படுத்துறது எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய வசனத்தை கோட் பண்ணோன்னு பிசாசால ஒன்றுமே, வசனத்தை கேட்டோன்னே அடிப்போம், வசனத்தை கேட்டோன்னா ஓடி போயிட்டான். அதுவே எப்போ? சில காலம் அவரை விட்டு பிரிந்தான் சொல்லப்பட்டிருக்கு. வசனம், நம்ம வசனத்தை சொல்ல வேண்டும். என்ன ஒரு உங்களுக்கு ஆயுதங்கள் வேணும்னா வசனம். திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு, ஒரு மரணம் வருது, உடனே தாவீதை போலாம் சொல்லணும், ஆண்டவரை நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். அவர் சொல்ல இரவும் பகலும் அவர் வசனத்தை தியானமா இருக்கிறவன் மனுஷன் பாக்கியவான். அவன் கால்கள் என்னவா நதியோரமா, சங்கீதம் 1:1 அப்படியே அவன் என்ன சொல்லனா, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனத்தை இந்த வருஷம் எத்தனை பேர் பைபிள் படித்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். பைபிள் படித்தோம் தான் சொல்லுவோம். முடித்தோம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? பைபிள் படிச்சு ஃபுல் பைபிள் எவ்வளோ அழகாக நம்ம அம்மாவும் நம்ம அக்காவும் படிச்சுக்காமா. ஃபுல் பைபிள் படிச்சுட்டேம்மா. ஜான்சி ராணி பாருங்க, ஃபுல் பைபிள் படித்து முடிச்சிட்டாங்க. அது வசனத்தை படித்து நம்ம அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை எப்பவுமே வசனம் தான் வரணும். ஜெபம் பண்ணும்போது வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை நீங்கள் சொல்லும் போது பேய் ஓடும். வசனத்தை சொல்ல ஒரு புதுசாக வந்தால் கூட முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே உன் நாமத்தில் முழங்கால் முடங்கும், உன் நாவல் அறிக்கை செய்யும் அப்படின்னு சொல்லும் போது, வசனம் சொல்லணும் போதே டமாலு கீழே விழுந்துடும். ஏன்னா வசனத்தை கேட்க முடியாது. விசுவாசம் வசனம் ஒன்று வேணும். எப்பவுமே நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உடைய வசனத்திலே நான் நிலைத்திருந்து எதை கேட்டாலும் உடைய வார்த்தையின்படி சித்தம்படி நான் கேட்பேன், கர்த்தர் எனக்கு செய்வார். அப்படி அந்த வார்த்தை என்ன நிலைத்திருந்தா நான் எப்படி இருப்பேனா? செழிப்பாயிடும். வசனமா சொல்றீங்க, ஒரே செழிப்பு வசனமா சொல்றீங்க. டெய்லி எப்படி இருக்கும்? சங்கீதம் 91 சொல்றீங்க, சங்கீதம் 23 சொல்றீங்க. ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, நீங்கள் சும்மா இருக்கும் போது, தியானிக்கும் போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணாராம்? அந்த வசனம், அது ஆவியான வசனம், ஜீவனான வசனம் உங்களை என்ன பண்ணும்?
பலப்படுத்தும். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக பாருங்க, ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு பையனை காலேஜில் சேர்க்கும் போது பைபிளை கையில் கொடுத்து அந்த அம்மா அமுச்சிட்டாங்க இல்லையா? என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? இந்த வேதத்தை நீ திறந்து பாருப்பா, வேற ஒன்று, வேதத்தை திறந்து பாருப்பா, உனக்கு படிப்புக்கான அத்தனமும் எங்கே தான் இருக்கு, இதுக்குள்ளே இருக்குப்பா அப்படின்னு. அவன் வாங்கும் போதே ஆமாம் இதுக்குள்ளே இருக்க போது இஷ்டம். காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினா இதுக்குள்ளே இருக்குதா? பைபிளை கொடுத்து இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. காலேஜில் போய் காலேஜ் படிக்கிறாரு, ஃபீஸ் கட்டுற டேர்ம் வந்த உடனே ஃபீஸ் கேட்குறாங்க. அம்மாவுக்கு லெட்டர் எழுப்பார், அம்மா மாதிரி காலேஜ் ஃபீஸ் கேட்குறாங்கம்மா, நீங்கள் அனுப்புங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, பைபிளை திறந்து பாருப்பா அப்படின்றாங்க. என்னடா இந்த அம்மாவுக்கு வயசாக சொல்ல பார்த்தீங்களா, சிலெல்லாம் வயசாச்சு எங்களுக்கு புத்தி சில இல்லைங்க, நம்மளை காட்ட தெளிவாக இருக்கும் வயசானவங்க தான். சிலருக்கு தெரியுமானது யாவும் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இதெல்லாம் வயசாச்சு இல்லை, வயசாக அப்படின்னா புத்தி சரியில்லை இருக்கும், புத்தி மாறும் போது கிடையவே கிடையாது. நம்மளை காட்டலாம் புத்தி தெளிவாக இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லி ஏமாந்துடாதீங்க, சும்மா அவங்கள அப்படிலாம் பழி பண்ணாதீங்க. பாருங்கள், அடுத்தது பிரின்ஸிபல் கூட சொல்லிட்டாரு, என்னப்பா நீ இன்னும் டைம் பார் ஆயிடுச்சு. உடனே டெலிகிராம், மம்மி சென்ட் மணி இமிடியேட்லி. உடனே அந்த அம்மா சொல்லுது, ஓப்பன் பைபிள் இமிடியேட்லி. இந்த கேள்விக்கு அவ்வளோதான். பிரின்ஸிபல் சொல்லிட்டாரு, சாரி நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க. பொட்டி பொடிக்காவது வராரு. வந்து அம்மா பார்த்து அப்படியே முறைக்கிறார், என்னடா வந்து நிற்கிற, நான் உங்களுக்கு பார்த்த பணத்தை அனுப்ப சொல்கிறேன், நீ வந்து பைபிள் தர சொல்கிற, இந்த பைபிளை தந்தா காலேஜில் சேர்த்துவாங்கண்ணே. தூக்கி விசில் வச்சார் பாருங்க. விசில் அடிக்கும் போது உள்ளேருந்து அப்படியே அந்த படிப்பு முடிக்குதான அத்தனை பணமும் என்ன அந்த அம்மா கவரில் போட்டு உள்ளே வச்சுக்குது. பணம் எங்கே வச்சிருக்குது? கவரில் போட்டு பைபிளுக்குள்ளே இதுன்னு அழகாக அந்த இது வச்சிருக்கு. இவன் திறந்துருந்தானே ஒரு கவரை பார்த்து தானே திரும்பி வந்திருக்கே வேணாம். வருஷம் அவன் படிப்பு அத்தனை காசு வச்சு அனுப்பிச்சு. அவன் நினச்சிக்கிட்டான் பைபிள் திறந்தவொடனே பைபிள் படிக்கிறவனப்பா, பைபிள் திறந்தினா உனக்கு தேவைகள்லாம் இருக்குது, அது ஆண்டவர் உனக்கு உள்ளே வச்சுட்டாரு. இதை யாருமே திறக்கிறதே கிடையாது. இதை யாருமே ஏங்க அதோட ரொம்ப கேவலங்க, சுமக்கிறது கூட கிடையாதுங்க. சுமந்து ஆலயத்து வரத்தை கூட அம்மா சுமந்துட்டு வராங்க. ஹஸ்பண்ட் பைபிளை மைஃப் கொண்டு வந்து பைபிள் வச்சுட்டு வராங்க. ஐயா கையாட்ட வர்றாரு, பையன் கையாட்ட வர்றாரு. நோ நோ நோ, இதை சுமந்து பாருங்க, இது உங்களை சுமக்கும். ஆமே, இது ஜீவனுள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, எல்லா ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போதே உங்களுக்கு ஆண்டவர் இப்படி பேசிட்டீங்களே, இப்படியே செய்யுங்கப்பா. ஆமே, இதே நான் இதை உரிமை பாராட்டுறப்பா கேட்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதம். மூணாவதாக சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, நீங்கள் என் கற்பனைகளையும் கை கொண்டால் செலுத்திருப்பீர்கள். யோவான் 15:9-10 வாசிங்க. மூணாவதாக, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்க, முதல்ல சொன்னேன் அவரிலே நிலைத்திருக்கணும். அப்போது நாம் எழுந்து செழிப்போம். எப்படி நிலைத்திருக்கணும்னா அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தையில் நிலை இருக்கும்போது எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். சித்தத்துப்படி கேட்டால் கர்த்தர் தருவார், தந்து நம்மளே செழிக்க பண்ணுவார். மூணாவதாக அவர் சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை நாம் என்ன பண்ணோம், அதில் நிலைத்திருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆசைப்பார். என்ன அவருடைய கற்பனை அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. 9-14 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, ஒருவர் அன்பாக இருக்க. புதிய ஏற்பாட்டினுடைய கற்பனையே என்னன்னா, லவ் ஈச் அண்ட் அதர், ஒருவரை நேசிங்க. ஒரு மேல வம்பா இருங்களா? யாருங்க அது? அன்பா இருங்க. என் காலில் வம்பா இருங்க கேக்குது. சொல்லுங்க, நீங்க ஒரு வாட்டி கேட்கட்டும். அன்பா இருங்கப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பா இருங்க. ஆண்டவர் சொல்ற பாருங்க, அவரே உடைய ஜீவனையே கொடுத்தார். ஸ்நேகிதன்
ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்துல இல்லை, தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். என்ன நம்ம கொடுக்க முடியல இல்லையோ, என்ன கொடுக்கலாம்? அன்பை கொடுக்கலாம். அன்பா பேசுங்க, அன்பா பழகுங்க, அன்பா புத்தி சொல்லுங்க. எல்லாமே அன்பா செய்யும் போது நான் சொல்றேன் பாருங்க, அன்புக்கு கட்டுப்படாத ஒன்றுமே கிடையாது. அவன் ஒன்றும் சினிமா படம் எடுக்கிறான், அன்புக்கு நான் அடிமைன்னு. அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட, சார் கூட நடித்தேன், எனக்கு அதான் அன்புக்கு அடிமைன்னு படம் டைட்டில், நான் கிடையாது. கரெக்டா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னா யூடியூப்ல வேற போட்டு இப்படிலாம் என்னை சென்சார் பண்ண வைக்கிறீங்க, ஏன்னா ஃப்ரீயாகவே பேச முடிய மாட்டேங்குதுங்க. பாருங்க, அன்பா இருங்க. அன்பு என்ன பண்ணுமா? அன்பு தாங்கும், சகிக்கும். அன்பு சகல பாவங்களை மூடும். அன்பு இல்லை. அவள் எழுதுறாரு, இவ்வளோ வர ஒன்றும் புரியலப்பா, அன்பு தான். அன்பா என்ன பண்ணும்? ஒரு கற்பனையை எப்படி கை கொள்ளணும்னா, ஆண்டவரே எனக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்களே, அந்த அன்புக்காக அவங்க கற்பனை என்னன்னு கை கொள்ளுகிறான்ப்பா. உங்க கற்பனை கை கொள்ளுகிறான். யாரும் இதை கை கொள்ளு சொல்ல வேண்டியதே இல்லைப்பா. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவருடைய கற்பனை கை கொள்ளுகிற என்னுடைய வாழ்க்கையில செழிப்பாக்குவார் ஆண்டவர். ஆமே. நான் ஆண்டவரில் நிலைத்து அவர் கற்பனையில கை கொள்ளும் போது கர்த்தர் என்னை செழிப்பாக்குகிறார். அதனால கர்த்தர் அப்படியாக இந்த 3 காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வாராக. எத்தனை பேர் ஆமே? 7வது குறிப்பை முடிச்சிட்டேன். 10 மணி சரியா முடிச்சிட்டேன். என்ன சொன்னேன்? நீங்கள் யாரா இருக்கீங்க? கொடிகளா இருக்கிறீர்கள். ஆண்டவர், நான் செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடியாக இருக்கிறீர்கள். கொடியாக இருந்து என்னிலே நிலைத்திருங்கள், அப்போது செழிப்பீர்கள். எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். 2வதாக அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறானால் செழித்திருப்பீர்கள். அவருடைய வார்த்தையில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? எதை கேட்டாலும் தேவ சித்தப்படியே கேட்கணும். கர்த்தர் அந்த வார்த்தையை, எரேமியா சொல்லுவார், அதிகமாக அவருடைய வார்த்தையை உட்கொண்டேன். இந்த வார்த்தையை உள்ள வாழ்க்கையை வார்த்தையில கட்டப்பட்டிருக்கணும். வார்த்தையில கட்டப்பட்டிருக்கணும். இயேசு சொன்னது போல பெருமழும் மணல் காற்று எது வந்தாலும் கண்மலையிலே வார்த்தையில கட்டப்பட்ட வீடு தானே பண்ணுமா? நிற்கமா? அதனால வார்த்தையில கட்டப்படுவோம்னா எது வந்தாலும் என்ன பண்ணாது? அசைக்கவே அசைக்காது. ஆண்டோடைய வார்த்தை அவர் வார்த்தையிலே என் வாழ்க்கையை கட்டு, அதில் நான் நிலைத்திருப்பேன். அவர் சித்தம் போல அவர் சித்தத்தை செய்து முடிப்பேன். சித்தத்தை கேட்பேன், சித்தத்தை செய்து முடிப்பேன். ஏன்னா அந்த வார்த்தை தான் நியாயத்திருக்கும். நம்மள கடைசி காலத்தையே சொல்றாரு, நான் அல்ல என் வார்த்தையே உங்களை நியாயத்திருக்கும். அவருடைய சித்தத்தின்படி கேட்போம், சித்தத்தை செய்வோம், வார்த்தையில் இருப்போம், கர்த்தர் நம்மளை செய்வோம். 3வதாக அவருடைய கற்பனையிலே நம்ம நிலைத்திருப்போம், அப்போது செழிப்போம். கற்பனை என்ன? அன்பா இருக்க வேண்டும். ஒம்பா இருக்க வேண்டும் இல்லை, அன்பா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசைப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டில் ஃபாதர் மெக்மன்ஸ் பாட்டை பாடி நான் முடிப்போமா? அதுக்கப்புறம் நம்ம ஞானஸ்தானம் இருக்குது. சரியா 10:05 பாடி முடிப்போம். திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இசைந்திருக்க கொடிகள் நாங்கள் என்று நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே
செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா, குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா, சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள் நித்தமும் கரத்தில், திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா, வேதத்தை ஏங்குகிறோம் வாசித்து மகிழுகிறோம், வேதத்தை ஏங்குகிறோம் வாசித்து மகிழுகிறோம், தியானம் செய்கின்றோம் நாங்கள் தியானம் செய்கின்றோம், திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. பார்த்து சொன்னாரு, ஒரு வாலிபன் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப உற்சாகமாக கொடுக்குன்னு ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டார். ஓடி வந்துட்டு அவர் வந்த வேகத்தில் குறிப்பு எங்கே விட்டாருன்னு தெரியல. இதோ சீக்கிரமாக வருகிறேன், இதோ சீக்கிரம் வருகிற மாதிரி தான் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், இதோ சீக்கிரம் வந்து சொல்லி சொல்லி நடந்தார் பாருங்க. அதுவே சின்ன பலகையில் வச்ச ஒரு ஸ்டேஜ் அது. எதில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தது தான். ஒரு இதோ சீக்கிரமாக வருது, இதோ சீக்கிரமாக வருது, இதோ சீக்கிரம் இதோ சீக்கிரமாக சொல்லிட்டு திடீர்னு அந்த எஜ்ஜில் போனோடனே அந்த பலகை கவுந்து அந்த ஸ்டேஜ் கவுந்து பாட்டி மேலே விழுந்துட்டார். ஐயோ பாட்டி பாட்டி ரொம்ப சாரி பாட்டி, உங்கள் மேலே வந்துட்டு இல்லைப்பா நீ தான் சீக்கிரம் வர சீக்கிரம் சொன்ன, எனக்கு தான் புரியல, இல்லை நான் தான் புரிஞ்சிக்கல, நீ தான் சொன்னப்பா, அப்பவே நான் எழுந்து போயிட்டேன்னா இது வந்து நடந்திருக்காது. அந்த மாதிரி சில நமக்கு வந்து என்ன சொல்கிறோன்னு சிலர் புரியவே மாட்டேங்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவும் மாட்டேங்குது, உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது, எனக்கு தெரியவும் மாட்டேங்குது. அதில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த வருஷ கடைசியில் நம்மளே ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் எவ்வளோ உங்களோட நிலைத்திருந்தனோ, இல்லை நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டனோ, போனது போட்டோம்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னித்து உங்களுடைய உபதேசத்தை நிலைத்திருக்கணும்ப்பா, என்னை கிருபை செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. வருகிற வருஷத்துல ஆகிலும் ஒரு வாதம் கூட நான் திருவந்த விடவே கூடாதப்பா. உம்மோடு நான் திருவந்தில் ஆலயத்தில் இந்த வருஷம் நான் கேட்பேன், யாராவது ஒரு வாரம் கூட தவறாத யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கை, ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாத வந்தேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தால் கை தூக்கலாம் பாருங்க. ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாத ஒரு ஆராதனை கூட பாருங்க. சம்பத் அண்ணன், எஸ்தர் சிஸ்டர், கருணாகரன் பிரதர், ஸ்வீட்டி இளவரசி சிஸ்டர், நம்ம சம்பத் அண்ணன், லிதியா அக்கா, எங்களை பார்க்காதீங்க, நாங்கள் வந்து தான் ஆக்கணும். கடந்த ஆண்டு இந்த மழை நாளில் 1ஆம் தேதி ஆராதனையை கேன்சல் பண்ணிட்டேன். வந்து நின்னாங்க, சிலர் வந்து நின்னாங்க, ரொம்ப துக்கமாயிடுச்சு. இந்த வருஷம்
மழை ஆனாலும் காத்தானாலும் நாங்கள் வந்து நின்றுடுவோம் அப்படின்னு சொன்னோம். கர்த்தர் கிருபையா இந்த வருஷத்துல ஆராதனை தடைப்படாதபடி கர்த்தர் எல்லா ஆராதனை செய்தபடி கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். அதனால நான் சொல்றேன் பாருங்க, இங்க வருதுனால நீங்க ஆசீர்வாதப்பதில்லை, நீங்க வருதுனால இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க அவரிலே நிலைத்திருக்க நீங்களும் நானும் நிலைத்திருப்போமானால், உபதேசத்தில் நிலைத்திருப்போம்னால் நம்முடைய வாழ்க்கை செழித்து இருக்கும். செழிப்பை தேடி அங்கெங்க ஓடாதீங்க. அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க, ஜபத்துல நேரத்தை செலவிடுங்க. அவருடைய உபதேசத்தை கை கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்க. எது வேணாலும் வார்த்தையை வச்சு 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 கேளுங்க, சித்தம் செய்யுங்க. ஆண்டவர் அன்பா இருங்க, எப்பவுமே அன்பா இருங்க. கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணி கொண்டே இருப்பார். அது இயேசுவோடைய செடியில ஒரு கொடியாக நீங்க அப்படியே ஆசை வைத்து படவி 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 எழுந்து செழித்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கிருபை செய்வாராக. அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமார் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வருஷத்துடைய கடைசி கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை கலந்து கொண்டபடி எல்லாருக்கும் கிருபை செய்தீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரோடு பேசுகிறப்பா. 7வது செய்தியாக ஆண்டவரே, நாங்கள் எழும்பி செழிக்க வேண்டும் என்றால் திராட்சை செடியாகிய உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கொடியாக நிலைத்திருக்கும் போது, உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது, வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது, ஆண்டவரே அன்பிலே கர்த்தாவே கற்பனையில் நிலைத்திருக்கும் போது எங்கள் வாழ்க்கை நிச்சயமாக செழிக்கும் என்பதனால் எங்களோடு கூட பேசினேன், அதற்காக நன்றி. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சபையாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற ஆண்டு எல்லாரும் கர்த்தரில் நிலைத்திருக்கிற பவுல் சொல்றது போல, நீங்கள் கர்த்தரில் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம்னு சொல்றதுப்பா. அவங்க பிழைத்திருக்கோம், அவங்க நிலைத்திருக்கும்படி அடியேன் சொல்லுகிறப்பா. நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் கர்த்தரில் நிலைத்திருங்கள், நீங்கள் செழித்திருக்க வேண்டுமானால் கர்த்தரில் நிலைத்திருங்கள் என்று பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தை சொல்லுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்திலே பிள்ளைகள் ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதித்து தேவையான கிருபை பலன் சுகம் ஆசீர்வாத செழிப்பை கட்டளிடுவீராக. இந்த மாலை நடக்கிறதான வாட்ச்மேன் சர்வீஸ் கூட நம்முடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்க முதல் முடிவு வரை ஆவியானவர் எல்லாமே எங்களுக்கு கூட இருந்து ஆண்டவரே கரண்ட் வசதிகள் எல்லாம் கர்த்தர் அனுகூலமாக்குவீராக. கர்த்தர் செய்யும் போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். போதும் ஞானஸ்தானம் ஆராதனைக்கு ஆண்டவரே கர்த்தாவை ஒப்பு கொடுத்திருக்க பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக ஆண்டவரே கர்த்தாவே தேவ பிள்ளையாக இயேசுவின் சாயலை தடுக்கும்படியாக பரலோகத்திலே ஆண்டவரே கர்த்தாவை இடம் உண்டாக்கும்படியாக இங்கே இடம் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த காணிக்க தசமாலை ஆசீர்வதிங்க, சிறுவர் பெரியவர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களுக்காக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள அனைவரோடும் சகல பரிசுத்தனுடைய கர்த்தரை வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார். கொடியா செழித்து படரி வாழுங்க. கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக.